டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு ஃபஸ்ட்டு அவர் பர்த்டே என்ன பண்ணுறாரு, செலிப்ரேட் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி செலிப்ரேட் பண்ணுறதெல்லாம் நடிகர் விஜய் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கடந்த 2 ஆண்டுகள் போன பர்த்டேலாம் அரசியல் கட்சி தலைவர் பர்த்டே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவருடைய பர்த்டே அப்படின்ற செலிப்ரேஷன் தான் இன்றைக்கி தாவேகாவினர் மத்தியில் பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்குது அப்படின்னு சொல்லணும். ஆனால் விஜய் அவர்கள் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னு கடந்த 2 நாட்களாக இவங்க பண்ணுற ஒரு அட்டகாசம் இருக்குல்ல, அலிச்சாட்டியம் இருக்குல்ல, பயங்கரமாக இருக்குது. தாங்கவே முடியல, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி, நிர்வாகிகள் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அமைச்சர்களும் இந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியல, என்ன வார்த்தைகளை உபயோகிக்கணும் அப்படின்னு கூட நம்மளுக்கு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு செயல்படுறாங்க. ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் பொறுப்பை உணர்ந்து இவங்க செயல்படுறாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. இவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணுறாங்க. அதிகாரம் நம்ம கிட்ட இருக்குது. நம்ம மினிஸ்டர் யார் கேட்க போகிறா, யார் என்ன செய்ய போகிறா, நம்ம தானேப்பா மினிஸ்டரு, நம்ம தானேப்பா ஆச்சு, ஒடுப்பா பார்த்துக்கலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் தோன்றித்தனமாக இஷ்டத்துக்கு செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு வேதனையும் வலியும் தான் இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியில் பயங்கரமாக எழும்பியிருக்கு. இங்கே 2 சம்பவங்களை நம்ம பார்க்குறோம். ஒன்று, மேலூரில் அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் இருக்கிறார்ல, இவர் பார்த்தீங்கன்னா குத்தாட்டம் போட்டிருக்கிறாரு. அதுவும் வாடி வாடி கைப்படாத சீடி இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்கிறார். இது எந்த அளவுக்கு ஒரு பாட்டு, குத்துப்பாட்டு அப்படின்றது தெரியும். நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடித்த சச்சின் படம் நினைக்கிறேன். அந்த சச்சின் படத்தில் அவரே பாடின பாட்டு. ஸோ பயங்கரமாலாம் பாடியிருப்பார். நம்மளுடைய முதலமைச்சர் இப்படி தான் அவரே பாடின பாடல் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த பாட்டை போட்டுட்டு மாரத்தான் நிகழ்ச்சிக்கு சிறப்பழைப்பாளராக போன உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, குத்து போட்டு நல்லா குத்து 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 குத்துன்னு ஆடி இருக்கிறார். அந்த மாதிரி ஆடி இருக்கிறார். ஐயா அமைச்சரே, நீங்கள் இதுமாரி பண்ணலாமா? அதுவும் ஸ்கூல் பசங்க இருக்காங்க, ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க, பெற்றோர்கள் இருக்காங்க, பொதுஜனங்கள் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த அந்த ஸ்கூல் வளாகத்தில் தான் அந்த நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. ஸோ இந்த ஸ்கூல் பசங்க அந்த மாரத்தானில் என்ன பண்ணியிருக்காங்க, கலந்து கொண்டிருக்கிறாங்க, பெற்றோர்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க, பொதுமக்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க, எல்லாருமே கலந்து கொண்டிருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்கிறார், நல்லா குத்தாட்டம் போட்டிருக்காரு. அதுவும் அந்த பாட்டுக்கு குத்தாட்டம் நல்லா ஜாலியாக ஆடி இருக்கிறார். தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அது யூத்துக்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. அவர் சொல்கிறார், இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்கள குஷிப்படுத்துறதுக்கு நான் ஆடினேன் அப்படின்னாரு. ஐயா, நீங்கள் ஒரு பொறுப்புள்ள அமைச்சர், நீங்கள் ஆடுங்க, ஆட வேணான்னு சொல்ல. ஆனால் ஒரு அமைச்சர் பதவி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஒருவேளை அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு ஒரு எம்எல்ஏவை ஆடுங்க, யாரை கேட்க போகிறதில்ல. ஆனால் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டிய நீங்கள் ஒரு அமைச்சர் இந்த அளவுக்கு நீங்கள் தடம் மாறி போகிறீங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு இந்த சாத்தியமாகும்? இப்போ உங்களை பார்த்து அமைச்சரே ஆடிட்டா இருப்பா, நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியா குத்தாட்டம் பாட்டுக்கு அப்படி ஆடுனா என்ன ஆகும்? அது முதல்ல யோசித்து பார்க்கணும். நீங்கள் உங்கள் தலைவர் பிறந்தநாள் என்னன்னு கேட்டால், இவர் காங்கிரஸில் ஒரு மதிப்பு மிக்க இடத்துல இருந்திருக்கிறார். காங்கிரஸுடைய எம்எல்ஏ, மினிஸ்டர், தாவேகாவினர் ஆள் இல்லை. இவர் போயிட்டு சினிமாக்காரனுடைய ஆட்சி இப்படி தான்ப்பா இருக்கும், ஸ்கூலில் எல்லாமே சினிமா பாட்டை தான் போடுவோம், சினிமாக்காரனுடைய ஆட்சி இப்படி தான் இருக்கும் அப்படின்றதுக்கு இவங்க எல்லாருமே சாட்சியாக என்ன பண்ணுறாங்க, செஞ்சுட்டு இருக்காங்க. ஆமாம், எங்கள் முதலமைச்சர் சினிமா துறையிலேருந்து தான் வந்தார், அதனால் நாங்கள் சினிமா பாட்டுக்கு ஆடுறோம். ஏன் வேறு பாட்டே கிடையாதா? வாடி வாடி கைப்படாத சீடி அந்த பாட்டுக்கு தான் ஆடணுமா? எவ்வளோ பாட்டு, மோட்டிவேஷ்னல் சாங்கு விஜய்தே நிறைய இருக்குதுங்க, அதை போட்டு ஆடுங்க. என் கட்சி பாட்டு எவ்வளோ இருக்குதுங்களா, எல்லாம் ஆடல. முதல்ல காங்கிரஸுக்கு அங்கே என்னங்க வேலை? காங்கிரஸ்லேருந்து பயங்கரமாக கண்டனங்கள் வலுக்குது, பொதுமக்கள் முக சுழிக்கிறாங்க, மாணவர்கள் முக சுழிக்கிறாங்க. என்னப்பா ஒரு அமைச்சர் இப்படி ஆடுறாரு, அதுவும் எப்படி சொல்றது, பெண்கள் கூட இப்படி ஆடுறது பார்க்குற மக்களுக்கு எப்படி தெரியும்? அது ஒரு விஷயம் இருக்குதுல்ல. இது ஒரு அமைச்சர் இப்படி செய்யலாமா? ஏன்னா இவர் ஒரு சாதாரண நிர்வாகியோ இல்லை எம்எல்ஏவோ அது கிடையாது, ஒரு அமைச்சர், பொறுப்புள்ள ஒரு பதவியில் இருக்கிறார். இவர் போயிட்டு இந்த அளவுக்கு இருக்கணும், இவர் முன்மாதிரியாக இருக்கணும் எல்லாருக்குமே. இவரே போயிட்டு என்ன பண்ணுறாரு, பாட்டு பாடுறாரு. அப்போது ஸ்டூடெண்ட் மத்தியில் என்ன ஆகும்? அப்போ சினிமா பாட்டுக்கு நம்ம டான்ஸ் ஆடலாம், இது பண்ணலாம், அமைச்சரே இப்படி ஆடுறாரு, நம்ம ஆடுறதுக்கு என்ன அப்படின்ற ஒரு மதனை இருக்கும். அது இல்லாமல் எந்த மாதிரி ஒரு பாட்டு, ஆபாசமான பாட்டுகளுக்கெல்லாம் இப்படி ஆடணுமா அப்படின்ற கேள்வி இப்போ எல்லாருமே கேள்வி கேட்பாங்க. ஏன் வீட்டிலலாம் நம்ம ஆடுறது இல்லையா, குழந்தைங்களுக்கு போட்டு ஆடுறது இல்லையா? ரைட், வீட்டில் ஆடுறது வேறு,
ஆனால் பொது இடத்துல ஆடுறதுன்றது வேற அப்படின்றது ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு தான் போகணும். நம்ம வீட்டில் செய்கிறது எல்லாமே பொதுவெளியில் போய் செஞ்சிடறோமா, பொதுவெளியில் செய்கிறது எல்லாமே வீட்டில் வந்து செஞ்சிடறோமா? அப்படி இல்லைல்ல. அதுக்கு ஒரு இடம் இருக்குது. வீட்டில் செய்ய வேண்டியதை வீட்டில் தான் செய்ய வேணும், பொது இடத்துல பண்ண வேண்டியதை பொது இடத்துல தான் பண்ண வேண்டும். நான் எல்லா இடத்துலையும் பண்ணுவேன், இது மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம யார் எப்படின்னு சொல்ல முடியவும் முடியாது. ஸோ அவங்களால எந்த கேட்டகரியில் வைக்கணும் அப்படின்றது கூட நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இங்கே அமைச்சர் இப்படி பண்ணுது தான் இங்கே வந்து பெரும் பேசும் பொருளாக இருக்குது. இது மற்றவங்க யாருன்னா பண்ணியிருந்தா கூட பெருசாக ஈடுபட்டிருக்காது. நீங்கள் நிறைய விவகாரங்களாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஸ்கூலில் போயிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபோட்டோ வச்சு இது பண்ணுறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய்க்கு வந்து நாளைக்கு பர்த்டே, உங்களுக்கு வந்து நலத்திட்ட உதவி கொடுக்கணும் டோக்கனை கொடுத்துட்டு விஜய் மாமா வாழ்கன்னு சொல்ல வைக்கிறாங்க. ஸ்கூல் பசங்க மத்தியில் இந்த மாதிரி ஒரு அரசியலை திணிக்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் வேலையே இல்லையா, வெக்கமாக இல்லையா அப்படின்றத நம்ம கேள்வி கேட்க வேண்டிய விஷயமா இருக்குது. இதில் இன்னொரு ஸ்கூலில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, வெயிலில் விஜய் ஃபோட்டோ என்ன பண்ணியிருக்காங்க, வரைஞ்சி வச்சுருக்காங்க. அவங்க பெற்றோர்களாக கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்கூலில் ஒரு மாதம் ஃபீஸ் கட்டலைன்னா என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி நாங்கள் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறது இதுக்கு தானே, விஜய் மூஞ்சியை வரைகிறதுக்கு தான் எங்கள் பசங்களை அனுப்புகிறோமா, எல்லாம் செய்கிறோமா, என்னங்க நடத்துறீங்க ஸ்கூலு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. விஜய் பிறந்த நாள் அப்படின்றதுனால இன்னைக்கு இவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கு. இது ஒரு புறம் இருக்கா. அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் டான்ஸ் ஆடுந்த ஒரு பக்கம் போக, இன்னொரு பக்கம் 3 அமைச்சர்கள் ஒரு அரசு கல்லூரி விழாவில் என்ன பண்ணியிருக்காங்க, பட்டமளிக்கிற விழாவில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அமைச்சர் அருண்ராஜ், ரமேஷ் அவர்கள் அப்படின்னு ஒரு 3 அமைச்சர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, கலந்து கொண்டிருக்கிறாங்க. இதில் பட்டமளிப்பு விழா கொடுக்கும்போது பின்னாடி பேக்ரவுண்டு சாங்கு நான் தன்னந்தனியாளு அப்படின்ற விஜய் சாங் ஒன்று ப்ளே ஆகுது. கவர்மெண்ட்டு நிகழ்ச்சி தான் இது, ஓகேங்களா, கட்சி நிகழ்ச்சி கிடையாது. கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட் நிகழ்ச்சி பட்டமளிப்பு விழா நடக்குது, ஓகேவா. இதில் வந்து நீங்கள் அரசு விழாவில் விஜய் சாங்குக்கு என்ன வேலை, கேள்வி கேட்க தோணல. இது வந்து தாவேக்காவுடைய நிகழ்ச்சி கிடையாது. ஏன்னா ஒரு அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு பொறுப்புள்ள அமைச்சர், 3 அமைச்சர்கள் இருக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, சிரிச்சுக்கிட்டு பட்டமளிப்புக்கிறாங்க. வெக்கமா இல்லையா சார் உங்களுக்கு அப்படின்னு தான் மக்கள் கொந்தளிச்சு கேள்வி கேட்குறாங்க. மக்களுடைய வரி பணத்தில் நீங்கள் நிகழ்ச்சியை நடத்திட்டு உங்களுக்கு விளம்பரம் தேடுறீங்களே, இது எந்த அளவுக்கு நியாயம்? முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன சொன்னார், மக்களுடைய வரி பணத்திலிருந்து ₹1 எடுத்துக்கு நான் வந்து பண்ண மாட்டேன், பாக்கெட்டில் போட்டுக்க மாட்டேன், மக்களுடைய பணத்தை வீண் விரயம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு மக்களுடைய வரி பணத்தில் அரசு நிகழ்ச்சியை நீங்கள் நடத்திட்டு உங்களுக்கு விளம்பரம் தேடுறீங்களே, இது எந்த அளவுக்கு ஒரு அரசியல் மாற்றம் பார்த்துக்கோங்க. ஒரு கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, உங்கள் கட்சி பாட்டை போட்டு உங்கள் தலைவர் பாட்டை போட்டு அரசியலை திணிக்கிறீங்க. ஸ்கூலில் ஆபாச பாடலை போட்டுட்டு அமைச்சர் டான்ஸ் ஆடுறாரு. ஸோ இதுதான் உங்களுடைய இது. இன்னைக்கு காங்கிரஸுக்குள்ளேயே விஸ்வநாதன் அவர்களுடைய நடவடிக்கை, அவருடைய செயல்களை பார்த்து மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்கறத பார்த்துட்டு காங்கிரஸே அவருக்கு எதிராக வந்து வலுவான கண்டனங்களை முன்வைக்கிறாங்க. இதை பற்றி அவர்களை கேட்டால் அவர் ஈஸியாக என்ன சொல்கிறாரு, அவங்க வந்து இளைஞர்கள்லாம் வந்து அவங்கள ஊக்குவிக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம், இந்த மாதிரி செயலை செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் அருண்ராஜ் அவர்கள் பட்டமளிப்பு விழாவில் பின்னாடி விஜய் சாங்கை போட்டுட்டு என்ன பண்ணுறாரு, பட்டமளிப்பு கொடுக்குறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு, அதாவது உங்கள் முதலமைச்சருடைய பிறந்தநாள், மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய ஃபஸ்ட்டு பிறந்தநாளை, அதாவது முதலமைச்சராகி ஃபஸ்ட்டு பிறந்தநாளை நீங்கள் ஏகபோகமாக கொண்டாடுங்க, கொண்டாட வேணாம்னா சொல்லலை, ஓகேவா. ஆனால் அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது. இஷ்டத்துக்கு உங்கள் தலைவர் பர்த்டே நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறேன், நம்ம ஆட்சி தான், நான் தான் அமைச்சர், நான் தான் எம்எல்ஏ அப்படின்னு பவர் உங்கள் கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இது மாதிரி ஸ்கூலில் போயிட்டு பிள்ளைகள் மத்தியில், மாணவர்கள் மத்தியில் வாழ்க வாழ்கன்னு சொல்லி திணிக்க வைக்கிறது, சினிமா பாட்டை போடுறது, ஒரு அமைச்சர் ஆடுறது, அரசு விழாவில் பட்டமளிக்கிற விழாவில் காலேஜில் போயிட்டு விஜய் பாட்டை போட்டுட்டு அதை என்கரேஜ் பண்ணுறது, இது எந்த அளவுக்கு நியாயம்? ஸோ இது எல்லாமே கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் இதுக்கெல்லாம் இவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய ஆட்சி இனிமேட்டு நடக்காமல் பார்த்துக்கிறோம், பண்ணுறதெல்லாம் பண்ணிடுவாங்க, தப்பெல்லாம் செய்கிறதெல்லாம் செஞ்சுருவாங்க, இதுக்கப்புறம் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஈஸியாக பண்ணுறாங்க. சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிற கும்பல் தான் இந்த கும்பல் அப்படின்னு தான் பார்க்கணும். இதை பற்றியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.